So welcome. So இந்த சம்ம சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. √7 + √5 /√7 minus √5. கீழே டினாமினேட்டரில் மைனஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் சைனை மாற்றி மேலே கீழேயும் கான்ஜுகேட் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். √7 மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறுது √5. அதே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். √7 + √5. ஸோ கவனிங்க, √7 + √5, √7 + √5 2 டைம்ஸ் இருக்கிறதுனால இதை √7 + √5 ஸ்கொயர் மாற்றிக்கிறோம். பை இது பாருங்கள், a மைனஸ் பி, a ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. இது எதுக்கு சமம்னா a² - b² சமம். இங்கே a வந்து √7, அப்போ √7 ஸ்கொயர், மைனஸ் b வந்து √5, அப்போ √5 ஸ்கொயர். கவனிங்க, இந்த ஸ்கொயர் ரூட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டில் கேன்சல் ஆகிடுச்சா 7 - 5 2 கிடைக்கும். கீழே டினாமினேட்டர் நமக்கு ஆன்சர் 2 கிடைக்குது, மேலே அப்படியே வச்சிங்க. ஸோ √7 + √5 ஹோல் ஸ்கொயர் பை 7 - 5 2. கவனிங்க, இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a² + b² + 2ab. ஸோ இங்கே ஏன்றது √5, அப்போ √7 ஸ்கொயர், b என்பது √5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a வந்து √7 √5b பை இது கீழே இருக்கிற 2. ஸோ அடுத்தது இந்த ஸ்கொயரும் இது எடுத்துடுவோம். இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7 + 5 என்னது 7 + 5 + 2. 7 5 சார் ரூட்டு ஒன்றா இருக்கிறதுனால இதை மல்டிப்ளை பண்ண 7 5 சார் 35 பை 2. ஸோ அடுத்து இப்போ 7 + 5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 12 + 2 √35 பை 2. ஸோ 12லேயும் 2ல் 2 காமனாக இருக்குது, வெளில எடுத்தோம்னா இதை 6 + √35 பை 2. ஸோ உள்ளே பாருங்கள், மல்டிப்ளை பண்ண 2 × 6 12, 2 × √35 2 √35 வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 2 கட் பண்ணால் நமக்கு மீதி கிடைக்குது 6 + √35 தான் நமக்கு ஆன்சராக நிற்கிது. 6 + √35 இஸ் த ஆன்சர். சி இருக்குது, சி இஸ் த ஆன்சர்.